உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார் என்று சொல்லி அவரை துதித்து பாடி நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். ஹல்லேலூயா. யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள நரங்கள் ஓடிடவே, வேதாள நரங்கள் ஓடிடவே, ஓடிடவே உலகி வாடிடவே, வேதாள நரங்கள் ஓடிடவே, ஓடிடவே உலகி வாடிடவே. யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே. யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்ற இந்த காலைகளிலே ஆர்ப்பரிக்கிறவர்களாக நாம் பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்லறை மூடின பெருக்கன் புரட்டுரட்டோடுது பார். பாரத கல்லறை மூடின பெருக்கன் புரட்டுரட்டோடுது பார். அங்கு போட்ட முத்திரை காவலில் ஊதின புத்திர சந்ததிவோ. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே இயேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே,
மகிழ்ச்சியோடு உயிர்த்தெழுந்த இயேசுவே. எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து அதிலிருந்து சில சம்பவங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? அப்படிப்பட்ட விசுவாசம் என்கிறதை குறித்தும் உயிர்த்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை சிலவற்றை சீக்கிரமாக பார்த்து நாங்கள் நிறைவு செய்யலாம். அப்போ உங்களிலிருந்து அப்படியே நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். அவர்தான் முதலாவது என்ன செய்யறார்? வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே என்ன செய்யறான்? எழுந்து என்ன செய்யறான்? இயேசு சொன்ன வார்த்தை உண்மையா என்பதை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்யறான்? அதிகாலை வேளையில என்ன செய்யறான்? எழும்பி போறான். ராமின் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் அந்த நாட்களிலே பேசின வார்த்தைகளிலே மிக முக்கியமாக இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான காரியங்களை பேசினதை அந்த சகோதரி அந்த சகோதரி குறித்து எல்லாருக்குமே தெரியும். அவள் பயங்கரமான பிசாசின் கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுவித்தபடினாலே அவளுக்கு ஆண்டவர் மேல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அவர் இல்லாவிட்டால் எனக்கு இந்த உலகமே இல்லை என்கிற அளவுக்கு அவர் மேல் ஒரு அன்பை வைத்திருந்தார். ராமின் சொல் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த பகுதியில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். நம்ம இந்த அளவுக்கு ஆண்டவர் மேல் அன்பு இருக்கோ அதுதான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஓடி பதறி போகிறான். புஷ்பா பதறி ஓடுனது போல என்னது சொன்னபடி போயிடும் பார்க்குறோம். என்ன நினைச்சு கொண்டு போனாலும் தெரியல. ஆனால் அங்கே போய் பார்க்குறேன், அங்கே என்ன இல்லை? இயேசுடைய சரீரம் அங்கே காணப்படவில்லை. பேதுருவும் சீசனும்
எல்லாம் ஓடுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓடி பார்க்கறாங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷர் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து, ஆமா, பேதுரு கொஞ்சம் வயசானவனால வெளில போங்கடா வா அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, சம்பவத்தை என்ன சொல்றான், கல்லறை திறந்திருக்கிறது, கல்லறைக்குள்ளாக என்ன காணப்படவில்லை, இயேசுவுடைய சரீரம் காணப்படவில்லை என்று சொல்லி ஒரு ஆதங்கத்தோடு கூட அவள் பேசுகிற பொழுது அதை கேள்விப்பட்ட பேதுரும் சீசர்களும் என்ன செய்றாங்க, ஓடி போறாங்க பார்க்கிறதுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியல. சீலைகள் கிடப்பதை என்ன செய்தார்கள், கண்டார்கள். இப்ப பாத்தீங்களா அந்த சம்பவம் தான் அது. ஆமே, இப்ப சீலை எப்படி கிடக்கிறது, அவரு போனவங்க என்ன செஞ்சாங்க, ஆமே, மற்ற சீசர்கள் போய் உள்ளே போய் பார்க்கல, பயமா என்னன்னு தெரியல, எட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுட்டி இருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருப்பதை கண்டார் என்று சொல்லுவார். இப்ப பாரு, பேதுருக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டது. என்னது, இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆனால் என்னது, உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்வான், ஒரு நாள் வருவார் என்கிற ஒரு நிச்சயத்தில் இருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கால வேளையில வந்திருக்கிற நாம் எல்லாரும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப யூதர்களுடைய முறைப்படி ஒரு விருந்து உபச்சாரம் நடக்கிற பொழுது, அந்த எல்லாரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது யாராவது ஒருவருக்கு அவசரமா வெளியில போயிட்டு திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் அவங்களுடைய தலையில் இருக்கிற தலைப்பாவை கலட்டி அந்த இடத்துல அப்படி சுத்தி வைத்து விட்டு போவார்களாம். அப்படி போகிற பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமா, அவர் என்னது திரும்பி வருவாங்கன்னு சொல்லி. அப்ப பேதுரு பார்க்கிற பொழுது அங்கே பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, சீலைகள் கிடக்கிறதையும் பார்க்கிறாரு. அங்க அவருடைய தலையில் சுற்றிருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் அது தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்து எழுந்தவுடனே முதலாவது அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய என்னது தலையில சுற்றி இருந்ததான அந்த என்னது சீலையை அடையாளமாக அவர் என்ன செய்தார், அந்த இடத்துல சுற்றி வைத்து விட்டு போகிறார். வருகிறவர்கள் என்னது, யூதர்கள், யூத முறைப்படி அதை என்ன செய்வாங்க, அடையாளம் கண்டு கொள்வார்கள். இயேசு மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை நினைவுபடுத்துங்களா. வாசிங்க மகள். கண்டு விசுவாசிக்கிறான். என்ன கண்டு விசுவாசிக்கிறான், இயேசு உயிர் தெளிந்து விட்டாருங்கிற நம்பிக்கை அவங்க எல்லாருக்குமே வந்துருச்சு. ஆமென். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். ஆமென். அப்ப அவங்களுக்கு என்ன, அந்த வேத வசனத்தை குறித்த ஒரு அறிவு இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த யூதர்கள் முறைப்படி கண்ட சம்பவம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிறது. நிச்சயமாக இயேசு இந்த காரியத்தை அவர் என்னது, அவர் பொய்யுரையாத தேவன். ஆமாவே இல்லையா, அவர் சொன்னபடி செய்கிறவர். அவர் சொன்னபடி என்ன செய்திருப்பார், அவர் எழுந்திருப்பார், சொன்னபடி என்ன செய்வார், வருவார். ஆனால் எப்ப வருவார், இனி எப்ப நம்ம சந்திப்போம் என்கிற சந்தேகத்தோடு கூட அவர்கள் என்ன செய்றாங்க, அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறார்கள். வாசி மகள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவர் துணிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் யாரு, மதலனா மரியா மட்டும் என்ன செய்யல, அந்த இடத்தை விட்டு போகவில்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஆவிக்குரிய சபையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. தன்னோடு ஊழியம் செய்த சீசர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், அடையாளங்களை கண்டார்கள், அவர் எழுந்துட்டார் என்று தெரியும். ஆகவே அவர் எப்பொழுதாவது திருப்பி வருவார் என்கிற ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் மரியாள் என்ன செய்கிறார், அவர்களை போல அல்ல. அவருடைய விசுவாசமும் அவருடைய நம்பிக்கையும் ஆண்டவர் மேல் வைத்திருந்த ஒரு பயங்கர ஒரு அன்பு. அவர் சொன்னதை என்ன செய்ய வேண்டும், அதை நிறைவேற்றினதை நான் என்ன செய்ய வேண்டும், என் கண்களால் பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். வாசி மகள். மரியாள் அழுது கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, அதிகாலையில் நீங்க சொன்னீங்களே, ஆண்டவரே 3வது நாள் உயிரோடு எழும்புவேன் சொல்லிட்டு வந்து பார்க்கிறேன், கல்லறை வெறுமையாக இருக்கிறது, அங்கே சீலைகள் எல்லாம் சுட்டப்பட்டிருக்கு, ஆனால் நீங்க எங்கன்னு சொல்லி அவள் என்ன அங்கலாய்க்கிறாள். அவள் அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான பிசாசின் பீடியில இருந்து அவள் விடுவிக்கப்பட்டபடினாலே அவளுக்கு ஒரு பயம் வேற உண்டாயிற்று.
இந்த இயேசு நம்மை விட்டு போய்விட்டால் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்துருமோ, அதே போல பழைய பிசாசின் கிரியைகள் வந்து என்னை மேற்கொள்ளுமோ என்கிற ஒரு பயம். ஆமாவில்லை, அன்றைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம எப்பொழுதுமே ஆண்டவரை விட்டு விலகாதபடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆமென். என்னது விசுவாசத்தில் அவர்கள் போகிறார்கள். இவருடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? மற்றவருடைய விசுவாசத்தை விட அதிகமாக இருக்குது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறது. நம்முடைய விசுவாசம் சபைக்கு வருகிற எல்லாரும் விசுவாசம் வேத வசனத்தின்படி எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த வேத வசனத்திலே நடந்த சம்பவத்தை நான் கண்களால் காண வேண்டும் என்கிற ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட என்ன செய்தால் அந்த ஸ்திரீ மாத்திரம் அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாசி மகள். பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளாடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். இப்ப பாத்தீங்களா, 2 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. தலைமாட்டு சொல்றது கால்மாட்டில் அந்த மாதிரி 2 பேர் என்ன செஞ்சிருக்காங்க? உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க என்னது ஒரு குட் நியூஸ் சொல்றதுக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியும். நம்ம வந்தா கல்லறை பார்த்தா கல்லறையில் இல்லை, எல்லாரையும் போல அழுதுகிட்டே போயிருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்யறான்? கண்டுபிடிக்க முற்படுகிறார். வராமின்னு சொல்லுங்க. அவர் எங்க போனார், எப்படி என்ன ஆனார் அவன் அப்படிங்கிற ஒரு என்னது ஒரு நம்பிக்கை. அதுதான் அன்பு. ஒருத்தர் மேல நீங்க அன்பு வைத்திருந்தா, அவன் இப்ப போறீங்க, நீங்க நல்ல நேசம் வச்சிருக்கிறீங்க, அவங்களை காணோம்னா அப்படி வந்துடுங்க. என்ன செய்வீங்க? பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்பீங்க, எங்கே என்னாச்சு தெரியல, இன்னும் ஆஸ்பத்திரி போனாங்க, எங்கே போகணும் அப்படி நம்ம அது போல இவர் இந்த அதிகாலையில் நான் வந்த காரியம் எதுவோ அது என் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். ஆமேன். இந்த சபைக்கு வருகிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆமேன். எதற்காக சபைக்கு வருகிறோம்? அவரை கண்டு தரிசித்து ஆமீன் அவரோடு கூட பேசும்படி அவர் ஆமீன் சொல்லுங்க. ஆகவே வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இந்த ஸ்துடைய விசுவாசம் ஆமீன் என்ன நடந்தது? மிக பயங்கரமாக இருக்குது. வாசிங்க, அடுத்து வாசி முடிக்கலாம். ஆமீன். அப்ப இயேசு அந்த இடத்துல ஒரு தோட்டக்காரரை போல என்ன இருக்கிறாரு? இப்ப சாதாரண வீட்டில் இருந்த இயேசு அவர் அங்கெல்லாம் போய் பார்த்து கொண்டிருக்கிறார். மகள் ஹேனி நின்றது போல அங்கெல்லாம் போய் பார்த்து கொண்டு என்னதான் நடக்குது, இப்போ போயிடுவாளா? விசுவாச சோதனை. சரியா? அப்படியே நின்று பார்த்துட்டு போகவில்லை, அழுது கொண்டே நிற்கிறார். ஆமீன் சொல்லுங்க. உங்கள் காரியம் வாய்க்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. எது உங்களுக்கு தரிசனமா, எது உங்களுக்கு வெளிப்பாடாக ஆண்டவர் கொடுத்தாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? அவரை விட்டு விலகக்கூடாது, அவரே சார்ந்திருக்கும். ஆகவே அந்த ஸ்திரீக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் வாசிங்களேன். இயேசு அவளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று சொல்லி ஆமேன். பாருங்கள், அவரோடு ஊழியம் செய்த பேதுரு, அவரோடு ஊழியம் செய்த சீசர்கள் எல்லாரும் வந்து கண்டு பார்த்து அறிந்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் முதல் உயிர் தெளிந்த பொழுது மரியாள் இடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். ஆமேன் சொல்றார். அந்த கால வேளையில வந்திருக்கிற நாம் எல்லாருமே ஆண்டவரை பார்க்க வேணும் எப்படி நினைப்போம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், அத்தனை பேர் 12 சீசர்களும் அவரோடு 3.5 வருஷங்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்கள் பேதுரு வந்தோன்னு பேதுருவில் அவர் வெளிப்பட்டிருக்கலாம், சீசர்கள் வெளிப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் யாருக்கும் அவர் வெளிப்படவில்லை, யாருக்கும் அவர் எல்லாம் அவர் மறைந்திருந்தார். ஆனால் அவன் உண்மையான அன்போடு தேடுகிற மரியாளுக்கு மாத்திரம் தன்னை வெளிப்படுத்துகிறார். உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்னவா இருக்கிறாராம்? அவர் சமீபமாக இருக்கிறார். ஆகவே சொல்லுகிறார், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீ ஏன் அழுகிறார்? யாரை தேடுகிறார்? அப்ப கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே இருக்கிறாங்க. அவர் நிற்கிறாரு, நல்ல துணியை போத்துக்கிட்டு. அதுக்கு முன்ன பார்த்த இயேசு அல்ல அவர். ஆமீன். அவர் எப்படி இருந்தாரு? அவங்களோட சுற்றி திடீர் நேரம் ஒரு யூதனாக இருந்தார். இப்ப எப்படி இருக்கிறாரு? கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க, தோட்டக்காரனாக இருக்கிறார். சரி, அப்ப சொல்றாரு, எங்கேயாச்சும் இருந்தா சொல்லுங்க. பதற்றம் நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். பதற்றத்தோடு கூட இருக்கிறான். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்று சொன்னார். கரங்களை தட்டி தேவனை உயிர்த்தெழுந்த இயேசுடைய
முதலாவது வார்த்தை, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? நான் தெரிந்த இயேசு, நான் எங்கும் போகவில்லை, நான் எங்க இருக்கிறேன், என்னை நீங்க சரியா தேடுவீர்களானால் உங்கள் கண்ணீரை நான் துடைப்பேன். என்னை தேட வேண்டிய சமயத்தில் நீங்க தேடுவீர்களானால் உங்கள் பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு கொடுப்பேன். ஆகவே அவளுக்கு வேற ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவளுக்கு என்ன பிரச்சனை? இயேசுவை பார்க்க வேண்டும். வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், பாஸ்டரை பார்க்க வர்றது இல்லை. நம்ம யாரை பார்க்க வரணும்? இயேசுவை பார்க்க வரணும். அப்ப இயேசு எப்படி இருக்கிறார்? உங்களுக்கு எப்படி இருக்கிறாரு? வார்த்தையாக இருக்கிறார். இங்க வந்தோன்னா வார்த்தை தானே உங்களோட இடைப்படுது, ஆமா இல்லையா? சோ அதனால அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்ய வேண்டும்? தேடி கண்டுபிடிக்க வேண்டும், ஆமா இல்லையா? அந்த ஸ்திரியானவள் வார்த்தை மாமிசமாய் வெளிப்பட்டபடினால் அந்த மாமிசமான இயேசு கிறிஸ்துவை நான் இந்த இடத்துல என்ன செய்யணும்? அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? கண்டு தரிசித்து விட்டு நான் போக வேண்டும் என்று சொல்லி ஒரே புடியா நிற்கிறார். ஆமீன் சொல்லி ஆமே. அதுதான் பார்த்தேன். இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றார். திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தம். ஆமே. நம்ம பார்த்தோன்னு அவளுக்கு என்னாச்சு? இந்த சத்தத்தை கேட்டோன்னு எப்படி இருந்திருக்கும்? கரங்களை தட்டி தேவனை மகிழ்ப்படுத்தினார். ஆமாவில்லை, உயிர்த்தெழுந்த இயேசுடைய அந்த முதலாவது சத்தம் ஆமே அவளுக்கு புலப்படவில்லை. ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்ங்கிறத புலப்படவில்லை. ஏன்னா அவளும் அழுது கொண்டிருக்கிறார். அவரும் அவளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துறதுக்காக கேட்கிறார், என்ன சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆமீன், அந்த மரியாள் என்ற பெயரை சொல்லி கூப்பிடுகிற பொழுது அந்த மரியாள் என்கிற பெயருக்குரிய அர்த்தமான அந்த கசப்பு நீங்கி அவளுக்குள்ள ஒரு மதுரமான ஒரு சுவையான ஒரு வாழ்க்கை அங்கே ஆரம்பிக்கிறவராம் என்று சொல்லு. கல்லறை தான், கல்லறை தோட்டம் தான். ஆனாலும் கல்லறை தோட்டத்துக்குள்ளே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வந்தது. ஒரு கல்லறை தோட்டத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வருமானால் அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்தில் நீங்கள் வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவசியம் மகள் முடிச்சுவோம். இயேசுவை நோக்கி இயேசு கண்டோன்னு அவளுக்கு என்ன உண்டாயிட்டு? ஓடி போயிட்டு என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். என்னது? ஓடி போயிட்டு என்ன செய்யணும்? அப்படியே அப்பண்ணணும். அம்மாவே இல்லையா? இங்க அப்பண்ணா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அங்க என்ன செய்யறாரு? அவர் அந்த பார்த்தோன்னு என்ன? அதுதான் அன்பு. ஆமீன். அந்த அன்பில் என்ன காணவில்லை? கள்ள கபடங்கள் காணப்படவில்லை. ஒரு பரிசுத்தம். நான் அவரை கண்டு விட்டேன். ஆமீன். அந்த அச்சை அடையாளங்களை பார்த்து விட்டேன். அவரை நான் என்ன செய்யணும்? தொட்டு பார்க்க வேண்டும். இயேசு என்ன செய்யணும்? அவரை தொட்டு பார்க்க வேண்டும். அவர்தானா? அவரை போல வேறு யாருமா? அப்படி சொல்லிட்டு அந்த உணர்வுகள் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு தெரியும். அந்த தாயுடைய தொடுதல், தகப்பனுடைய தொடுதல், மற்றவருடைய தொடுதல், ஆமாம் இல்லையா? அதுபோல இந்த ஸ்திரீ என்ன செய்யறா? அவரை என்ன செய்யணும்? தொட்டு பார்க்க வேண்டும். என்று உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் தான் முதலாவது என்ன செஞ்சேன்? பேசுனது மாத்திரம் அல்ல. யாரு? பேதுருவங்கள், யோவானங்கள். நான் என்னதேன்? பேசினது மாத்திரம் நான் தொட்டே பார்த்தேன் தெரியுமா? ராமின்னு சொல்லுங்க. ஆகவே இயேசு சொல்லுகிறார், அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திலே ஏறி போகவில்லை. நீ சொல்லுகிறார். இப்ப நீ என்ன சொல்றாரு? வந்தாங்களே, வந்து பார்த்துட்டு போனாங்களே, அவங்க போய் சொல்லவும் அவங்க காணல. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? இயேசு நீ என்னது கடைசி நாட்கள் தான் உயிர்த்தெழுந்து வருவாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ போய் டென்ஷன் வந்து நீ என்ன செய்யணும்? நீ போய் சொல்ல வேண்டும். மரியாதை என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. நான் என் பிதாவினிடத்திலும் உங்கள் பிதாவினிடத்திலும் என் தேவனிடத்திலும் உங்கள் தேவனிடத்திலும் ஏறி போகிறேன் என்று என் சகோதரிடத்திற்கு போய் சொல்லு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இங்கே அவர் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார். இயேசுவை நோக்கி மரியாதை என்றார். திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தம். ஆமே. நம்ம பார்த்தோன்னு அவளுக்கு என்னாச்சு? இந்த சத்தத்தை கேட்டோன்னு எப்படி இருந்திருக்கும்? கரங்களை தட்டி தேவனை மகிழ்ப்படுத்தினார். ஆமாவில்லை, உயிர்த்தெழுந்த இயேசுடைய அந்த முதலாவது சத்தம் ஆமே அவளுக்கு புலப்படவில்லை. ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்ங்கிறத புலப்படவில்லை. ஏன்னா அவளும் அழுது கொண்டிருக்கிறார். அவரும் அவளை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்துறதுக்காக கேட்கிறார், என்ன சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆமீன், அந்த மரியாள் என்ற பெயரை சொல்லி கூப்பிடுகிற பொழுது அந்த மரியாள் என்கிற பெயருக்குரிய அர்த்தமான அந்த கசப்பு நீங்கி அவளுக்குள்ள ஒரு மதுரமான ஒரு சுவையான ஒரு வாழ்க்கை அங்கே ஆரம்பிக்கிறவராம் என்று சொல்லு. கல்லறை தான், கல்லறை தோட்டம் தான்.
ஆனாலும் கல்லறை தோட்டத்துக்குள்ளே அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வந்தது. ஒரு ஆமீன். ஒரு கல்லறை தோட்டத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வருமானால் அவர் வாசம் பண்ணுகிற இந்த ஸ்தலத்தில் நீங்கள் வருகிற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவசியம் அவர்கள் முடிச்சுவோம். இயேசுவை நோக்கி இயேசு கண்டோன்னு அவளுக்கு என்ன உண்டாயிட்டு? ஓடி போயிட்டு என்ன செய்யணும் சொல்லுங்களேன், என்ன செய்யணும் சொல்லுங்களேன். என்னது ஓடி போயிட்டு என்ன செய்யணும்? அப்படி அப்பண்ணணும். அம்மாவும் இல்லையா? இங்கே அப்பண்ணா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ அங்கே என்ன செய்யறாரு அவர்? அந்த பார்த்தோன்னு என்ன, அதுதான் அன்பு. ஆமீன். அந்த அன்பில் என்ன காணவில்லை? கள்ள கபடங்கள் காணப்படவில்லை. ஒரு பரிசுத்தம். நான் அவரை கண்டு விட்டேன். ஆமீன். அந்த அச்சை அடையாளங்களை பார்த்து விட்டேன். அவரை நான் என்ன செய்யணும்? தொட்டு பார்க்க வேண்டும். இயேசு என்ன செய்யணும்? அவரை தொட்டு பார்க்க வேண்டும். அவர்தானா? அவரை போல வேறு யாருமா? அப்படி சொல்லிட்டு அந்த உணர்வுகள் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு தெரியும். அந்த தாயுடைய தொடுதல், தகப்பனுடைய தொடுதல், மற்றவருடைய தொடுதல். ஆமாம் இல்லையா? அதுபோல இந்த ஸ்திரீ என்ன செய்யறா? அவர் என்ன செய்யணும்? தொட்டு பார்க்க வேண்டும். என்று உயிர் தெழுந்த இயேசுவை நான் தான் முதலாவது என்ன செஞ்சேன்? பேசுனது மாத்திரமல்ல. யாரு? பேதுருவங்கள், யோவானங்கள். நான் என்னதேன் பேசினது மாத்திரம் நான் தொட்டே பார்த்தேன் தெரியுமா? ராமின்னு சொல்லுங்க. ஆகவே இயேசு சொல்லுகிறார், அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திலே ஏறி போகவில்லை. நீ சொல்லுகிறார். இப்ப நீ என்ன சொல்றாரு? வந்தாங்களே, வந்து பார்த்துட்டு போனாங்களே, அவங்க போய் சொல்லவும் அவங்க காணல. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? ஏசி நீ என்னது கடைசி நாட்கள் தான் உயிர் தெழுந்து வருவாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நீ போய் டென்ஷன் வந்து நியூஸ் என்ன செய்யணும்? நீ போய் சொல்ல வேண்டும். ராமின்னு சொல்லு. ஏசு அவளை நோக்கி என்னை தொடாதே, என் சகோதரத்திலே உங்களிடத்திலே நான் என் பிதாவிடத்திலும் உங்கள் பிதா. பாருங்க அந்த இடத்துல எலும்புனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்றாரு? வேற மரியாதை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பிதா மாத்திரமல்ல, அது உங்களுடைய பிதா. ராமின் சொல். என் தேவனிடத்திலும் பாருங்க என்ன சொல்லுகிறார்? என் தேவன் உங்கள் தேவன். அம்மாவில்லை, என் பிதா உங்கள் பிதா. அம்மாவில்லை, அதுதான் சொல்லுகிறார். அழகாக சொல்லுகிறார். ஆமை உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை செப்பரேட் பண்ணவில்லை. அவர் என்னுடைய பிதா, நான் போகிறேன் அப்படி சொல்லல. என் பிதா தான் என்னது? உங்கள் பிதாவாகவும் என்னுடைய யாரு? தேவன் தான் உங்கள் தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்யணும்? சீசர்களிடத்துல என்னுடைய சகோதரராக என்ன சொல்றாரு? அந்த இடத்துல என்ன சொல்லல? சீசரிடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? ஆமா, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு என்னவாயிட்டாரு? சகோதரராயிட்டாரு. ஆமா இல்லையா? ஆகவே தான் சகோதரத்தில் போய் பாருங்க, சகோதரத்துவம். அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவிடத்தில் நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? சகோதரத்துவம். அப்ப சபைக்குள்ள நமக்கு என்ன காணப்பட வேண்டும்? ஒற்றுமை, சகோதரத்துவம் காணப்பட வேண்டும். ஆமே, நான் அதுதான் அங்கே சொல்லுகிறேன். சொல்லுங்களேன். என்ன சந்தோஷமா போயிருப்பாளா இருக்கு இல்லையா? அவளுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு யாராச்சும் முக்கியமான ஒரு தலைவரையோ முக்கியமான ஒரு விஐபியோ யாரையோ பார்த்து பேசிட்டா என்ன நடக்கும்? அதை போய் சொல்லுற வரைக்கும் நமக்கு எப்படி இருக்கும்? அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் பார்த்தேன், கை கொடுத்தேன், நான் பேசினேன் அப்படி சொல்லுவோமா இல்லையா? சொல்லுங்களேன். அந்த மாதிரி இவளுக்கு என்னது? இவளுக்கு ஒரு பயங்கர என்னது? இயேசுவை கண்டதுனால அவளோட மனம் எப்படி இருந்திருக்கும்? அப்படியே என்னது? அப்படி பொங்கி எழும்பி இருக்கும். ஆமா, இதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வரணும். ஆமா, நீங்கெல்லாம் என்ன சபைக்கு வந்து போற நேரம் சும்மா அந்த பானை பொங்குது. என்னது வீடு கட்டின மட்டும் பானையை அடுப்புல வச்சு பொங்க விட்டுட்டு அதில் வாழைப்பழத்தை போட்டு கொடுப்பீங்க. அதில் பொங்கணும். ராமன் சொல்லுங்க. நமக்குள்ள என்னது? அவரை கண்டு, அவரை தரிசித்து, அவரை பேசுனது உங்க மனதுக்குள்ள எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஆதங்கமாக இருக்க வேண்டும். அவர் அப்படியே நான் நினைக்கிறேன், அழுது கொண்டு வந்தவர் போற நேரம் என்ன செய்திருப்பா? புஷ்பாவை போல என்ன செஞ்சிருப்பா? விட்டுருந்தா ஆகியிருப்பாள் புஷ்பா. அம்மாவே இல்லையா? அப்போ அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் கண்டனே, நான் பார்த்தனே, பேசினே. அம்மாவே இல்லையா? அந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு சபையிலிருந்து போகிற பொழுது இருக்கணும். அம்மாவே இல்லையா? அதே யோசிச்சுட்டு போகிறது. இன்னைக்கு ஐயாவிட்ட சொல்லி ஜபிக்க வந்தேன். ஐயா கொஞ்சம் க்ரௌடாக இருந்து ஐயா பேசிக்கிட்டே இருந்தார். அதனால சார் அப்படியே ஒரு மாதிரி போகிறது. இப்போ கூட யாரும் போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நமக்கு கவலை இல்லை. என்னது? அப்போ நம்ம என்ன செய்யணும்? வந்த விஷயம் எதுவோ அதை என்ன செஞ்சிடணும்? அது என்ன செஞ்சிடணும்?
அப்ப மரியாள் என்ன செய்தான்? அதிகாலையில் எதுக்கு வந்தான்? அவரை பார்க்கணும், அவரோட பேசணும். ராமின்னு சொல்லுங்க. அப்ப சபைக்கு வர நீங்க என்ன செய்யணும்? அவரை பார்க்கணும், அவரோடு பேச வேண்டும். அப்ப நீங்க வந்துட்டு என்ன செய்யக்கூடாது? பேசாம போகக்கூடாது. ஆமா இல்லையா? அப்ப நீங்க பேசுறது தான் என்னது? அந்த ஆராதனை. ராமின்னு சொல்லுங்க. நீங்க உங்க மனதில் உள்ள எல்லாம் நினைச்சு பாடி ஆராதிக்கிற நேரத்துல ஆமே, அதுக்கு பிறகு அவர் என்ன செய்வார்? முதல் கூப்பிடுவார். எப்படி கூப்பிடுவாரு? ஸ்திரியே அப்படின்னு கூப்பிடுவார். அப்புறம் எப்படி கூப்பிடுவாரு? பேர் சொல்லி கூப்பிடுவார். ராமின்னு சொல்லுங்க. உங்கள் அங்கலாய்ப்பு, ஆமா, உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய சஞ்சலங்கள் அறிந்தோம். இதுக்கு மேல என்னது மரியாதை, இதுக்கு மேல ஆண்டவர் சோதிச்சா இந்த அம்மா என்ன செஞ்சிருப்பாங்க? என்ன போயிருப்பாங்க. விசுவாசம் உடைந்து போயிருக்கும். அவர் சொன்னது நம்பிக்கைக்குரிய காரியமாக இருந்திருக்கு. ஆனால் அந்த ஸ்திரீ ஆமே சீஷர்களை போல வந்தார்கள், பார்த்தார்கள், போனார்கள் என்கிற விசுவாசிகளா இருக்கக்கூடாது. வந்தேன், பார்த்தேன், கண்டேன், பேசினேன் என்கிற விசுவாச கூட்டமாக நீங்கள் நானும் மாற வேண்டும். அவள் ஆமை சாதாரண ஒரு ஸ்திரியாக இருக்கிறார். அவரோடு ஊழியம் செய்ய போனால் என்னமோ தெரியவில்லை. ஆனால் அந்த ஆண்டவர் செய்த அந்த ஒரே ஒரு நன்மை, அந்த பிசாசின் பிடியில இருந்து விடுவிக்கப்பட்டபடினால் ஆமே இந்த ஆண்டவர் தான் யாரு? உண்மையானவர். அவர் சொன்னாது நடக்குங்கிற விசுவாசத்தினால தான் அவர் என்ன செய்யறான்? ஒரு அவாசிங்க முடிச்சுட்டேன். கண்டதையும் அறிவித்தார். போயிட்டு சொல்லிட்டா எல்லாவற்றையும். நான் கண்டேன், பார்த்தேன், பேசினேன். அப்போ அவங்களுக்கே ஒரு என்ன உண்டாயிருக்கும்? பார்க்கல, நம்ம பேசலைன்னு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அப்படிதானே நம்ம சில நேரங்களில் போயிட்டு வந்து சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களை தான் கேட்டார். அப்படியா, நான் பாருங்கள் வேறொரு வேலையாக வந்துட்டேன் அவசரமாக அப்படின்னு சொல்லி நம்ம அவசர பழக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நின்று நிதானித்து செய்ய வேண்டிய காரியங்களை கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். என்ன காரியத்துக்காக நீங்கள் போறீங்களோ அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டும். முடிக்கிறேன். மூன்றாவது உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். இந்த கால வேளையில் வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, பயத்தோடு நடுக்கத்தோடு. நமக்கு ஒருத்தருக்கு ஒரு பயம் இருக்குமே. அன்றைக்கு யூதர்கள்னால அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. அவன் இயேசுவோடு இருந்தபடினாலே அவர்கள் பயத்திலும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சீசர்கள் யார் என்ன செய்யவில்லை? எருசலேமை விட்டு போகவில்லை, அங்கே இருந்தார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக நான் என்ன செய்வேன்? பிடிக்கப்பட்டத்தில் நான் அங்கே இருப்பேன், அவருக்காக இரத்த சாட்சியாக மறிப்பேன் என்கிற வைராக்கியத்தோடு கூட இருந்து ஆமாம் இருக்கிறாங்க. அதுதான் பார்க்குறார். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேலையிலே சீசர் கூடியிருந்த இடம் யூதருக்கு பயந்ததுனாலே கதவெல்லாம் பூட்டிட்டு என்ன செய்யறாங்க? யாரும் இப்படி தட்டுனாலே என்ன உண்டாயிரும்? எல்லாருக்கும் பயம் உண்டாயிருக்கும். இப்போ இவங்க பயத்தில் என்ன நடக்கும்? இப்போ வந்து என்ன நினைக்கிறோம் சொல்லுங்களேன். இப்போ கதவுலாம் மூடிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து தட்டுறான். நமக்கு யாரோட தட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன எப்படி இருக்கும்? ஷாக் ஆகிடும். வேற என்னது? சில பேருக்கு என்ன ஹார்ட் அட்டாக் வந்துடும், பயம் வந்துடும். ஐயோ அவங்க கையில் சாகிறதுக்கு. ஏன்னா இயேசுவுக்கு ஏன்னா இவங்களுக்கு என்ன பயம்? இவர்களையும் கொண்டு போய் என்ன செய்வார்கள்? இயேசுவை போல அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால பயந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பயத்தின் நடுவிலே போயிட்டு அவர்களை பயமுறுத்தாதபடிக்கு பூட்டி இந்த கதவுகள் ஜனர்கள் எல்லாம் மூடி இருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த வீட்டுக்குள் தோன்றுகிறார். ராமின் சொல்லுங்க. பிரச்சனைகள் போராட்டத்தினாலே வீடு மூடப்பட்டு கதவு மூடப்பட்டு உங்கள் இருதயம் மூடப்பட்டிருந்தாலும் அவர் நாமே தட்டி திறக்கிறவர் அல்ல, தட்டாமல் வந்து உங்களை பார்த்து சமாதானம் சொல்லுகிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் அநேக பிரச்சனைகளை மனதில் வைத்துக் கொண்டு அப்படியே கண்கள் மூடி கிடக்கும், திறக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது. ஆமே அதுபோல இருதயம் தோய்ந்து போயிருக்கும், சாப்பிட முடியாது, சாப்பாடு எடுத்த சாப்பாடு ஏதோ மாதிரி இருக்கும். ஒரு பயம், ஒரு சோதனை அந்த இடத்துல வருகிற பொழுது இயேசு எப்படி வருகிறான்? சமாதானத்தை கொண்டு வருகிறபடினாலே எப்படி வருகிறான்? ஆமே அவர்கள் நடுவிலே தோன்றுகிறார் என்று சொல்லப்படுகிறார். ராமின் சொல்லுங்க. அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்வான்? அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற பொழுது ஆமீன் ஆண்டவர் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க, முடிச்சுட்டேன். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் உண்டாயிடுச்சு. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்?
நம்பிக்கை அவநம்பிக்கை ரெண்டும் இருக்கும். சில நேரங்களில் சில சம்பவங்களை சொன்னால் பிள்ளைகள் வந்து பாஸ் ஆகிட்டோமா, ஓ நீ எப்படி பாஸ் ஆகுங்க, அந்த மாதிரி தான் இவர்களுக்கு. அவர் பார்த்தாரு, எலும்புகள் இதெல்லாம் காட்டுறாரு, அவருடைய தன்னுடைய விழாவெல்லாம் காட்டுறாரு, எல்லாம் வந்தோன்னா சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் அப்பையும் ஒரு பயத்தோடு இருக்கிறனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னை வெளிப்படுத்திட்டேன், இனி நீங்க தைரியமா இருங்க, உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லுகிற பொழுதும் என்னது அவர்களுக்கு என்னது அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம், துக்கம் நிறைந்த சந்தோஷம். ராமின்னு சொல்லு. ஒருத்தரை போய் ஆறுதல் படுத்தினா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், துக்கம் நிரம்பி இருக்கும். அதுபோல ஆண்டவர் என்ன, மனுஷன் முகத்தை பார்க்கிற ஆண்டவர் என்ன செய்யறாரு, இருதயத்தை பார்க்கிறார். ஆமை, முகத்துல அவங்களுக்கு சிரிப்பு இருக்கிறது, இருதயத்திலே பயம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் சமாதானமா சந்தோஷமாக இருங்கன்னு சொல்ல. அவர்கள் இப்படி சொல்லியும் நம்முடைய கைகளையும் விழாவையும் காட்டினது வாசிங்க. அவர் இப்படி சொல்லி நம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் நோக்கி அவர்களை, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆமே, சஞ்சலங்கள் போகட்டும், பயம் போகட்டும், ஆமே, தேவையில்லாத பிரச்சனை என்ன செய்யணும், என்னை கண்டுட்டீங்க, என்னை பார்த்துட்டீங்க, நான் எதுக்காக வந்திருக்கேன் வீட்டிலிருந்து, உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, ஆமாம் இல்லையா, உங்களை பாதுகாக்கும்படியாக, ஆமாம் இல்லையா, உங்களை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லப்படுது. ஆகவே சொல்றேன், நான் வாசிங்க முடிச்சிட்டேன். சமாதானம் உண்டாவதாக, இதால் என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் சொல்லுங்க. இதா என்னை அனுப்பினது போல இப்ப நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்க. அவருக்கு பதிலாக இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார். இப்ப இயேசு என்ன செய்கிறார், அவருக்கு பதிலாக உங்களை அனுப்புகிறார். வெறுமையாக அல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் பரமேறுவதற்கு முன்பதாகவே என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவரை இவர்களுக்கு என்ன செய்கிறார், அறிமுகப்படுத்தி இவர்களை என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாக அவர்கள் மேல் வாசிங்க, அவர்கள் மேல் ஊதி, ஆமென், அவர்கள் மேல் ஊதி என்ன செய்யறாரு, பரிசுத்த ஆவி என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து முடிங்க வாசம். எவருடைய பாவங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே நீங்க என்ன ஆயிட்டீங்க, பரிசுத்தமாயிட்டீங்க. ஆமாவே இல்லையா? அப்ப பழைய பாவமெல்லாம் இனி இருக்கக்கூடாது. பழைய சிந்தைகள், பழைய எண்ணங்கள், பழைய கோப தாபங்கள், இவைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் புதிதாய் பிறந்த பிள்ளைக்கு ஒப்பனையாக இருக்கீங்க. இப்பொழுது உங்களுக்குள்ள அந்த பழைய ஆவி எல்லாம் போய் இப்ப புதிய ஆவியாகி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார். ஆகவே நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த பழைய ஆவியின் சிந்தைகளோடு இருக்கக்கூடாது. அப்ப அதுக்காக சொல்லுகிறார், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் இப்ப நீங்க என்ன செய்யப்பட்டுட்டீங்க, மற்றவர்களை மன்னிக்கிறவர்கள். முதலாவது வார்த்தை, இவர்களை மன்னியும். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்லுகிறார், மன்னிக்க வேண்டும். இவர்களை என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க பழகி கொள்ளுங்க. சபைக்கு வருகிறவர்களை யாரையும் கோப தாபத்தோடு என்ன செய்யக்கூடாது. அப்ப நம்ம உண்மையான கிறிஸ்துவராக இருக்க முடியாது. வாசிங்க முடிச்சிட்டோமா. பாருங்க, நம்ம என்ன செய்யணும், சபைகளுக்குள்ளே ஒருத்தருக்கு எப்படி இருக்கணும், ஒருத்தர் நம்ம என்ன மாமிசமான உள்ளவர்கள் தானே, எல்லாருக்கும் பலவீனம் உள்ளவங்க தானே. ஸோ அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, நான் கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், மூச்சை பார்க்க மாட்டேன், கண்ணை பார்க்க மாட்டேன், மூக்கை பார்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த வசனத்தோடு நான் முடிக்கிறேன். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்யணும், அவர்களுக்கு அது மன்னிக்கப்படுகிற பொழுது அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் வருது. ஆமா இல்லையா? அது அதே போல அதனால என்னது,
வாழ்க்கையில சபையில வந்து ஒருத்தரை நம்ம மன்னிக்காததுனால அவர் இரு தரமும் என்ன செய்யப்படுகிறது? கோபதாபங்களோடு கூட இருக்கிறோம். நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. சிலுவை மரணம் இரு தரத்தாரையும் ஒன்றாக இணைத்தது. ராமின் சொல்லுங்க. ஆகவே தானே அதனால சிலுவை மரணமும் அவர் சிலுவை மரணத்திலே ஆண்டவராக இயேசு மறிக்கிற பொழுது என்ன நடந்தது? அந்த சீலை ரெண்டாக பிறந்தது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? இரு தரத்தாரும் உண்டாக்கப்பட்டார்கள். அப்ப நமக்குள்ள சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஜாதி, மதம், மொழி, இனம், உறவு, அவங்க அங்க உள்ளவங்க, இவங்க இங்க உள்ளவங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை, முதலாவது உயிர்த்தெழுந்த இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து என்ன சொல்கிறார்? ஏன் அழுகிறாய் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, அவளை மரியாதை என்று கூப்பிடுகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் பேர் சொல்லி அவனை அழைக்கிறார். மூன்றாவது, சமாதானமாயிருங்கள். தன் சகோதரத்தில் போய் என்ன செய்யணும்? நான் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்லணும். ஆமாவே இல்லையா? அன்றைக்கு போகிற நேரம் எல்லாரும் கேட்பாங்க. அது பாருங்கள், சில பாரம்பரியமான காரியங்கள் செய்கிறது எத்தனை பேருக்கு. அந்த சகோதரன், அந்த கடையில் உள்ள சகோதரன் சொல்கிறான், நான் வருஷம் பார்ப்பேன், தற்சமே எங்க கடைக்கு போயிட்டேன், அதனால எனக்கு அந்த ஊர்வலத்தை பார்க்க முடியல. ஆனாலும் நான் என்ன செஞ்சேன்? கடையை விட்டுட்டு அங்க தூரம் போய் என்ன செஞ்சேன்? அதை பார்த்துட்டு தான் வந்தேன். அது ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்க தெரியல அப்படின்னு சிஸ்டர் சொன்னாங்க. இதுதான் காரியம் அப்படின்னு சொல்லி. புரியுதா? அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? அந்த சகோதரி சொல்றேன், நான் கிறிஸ்டியன் காலேஜில் தான் படித்தேன். அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? அந்த கிறிஸ்து இருக்கு, ஆனால் வெளியில கொண்டு வர பயப்படுகிறார்கள். சமுதாயம், உறவுகள் அப்படின்னு நம்ம அந்த மாமிசத்தின் உறவுகள், மாமிசத்தின் காரியத்தை நம்ம என்ன செய்யறோம்? யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தாமே அவர்கள் மேல் ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் சொல்லுகிறார். அம்மாவில கடைசியாக நீங்க என்ன செய்யணும்? ஒருத்தர் எப்படி இருக்க வேணும்? சமாதானமாக இருக்க வேண்டும் சொல்லி நாம் மேலும் இணைந்து நிச்சயம் பார்க்கலாம். உண்மையிலே நடந்த சம்பவம். ஆகவே இயேசு 2000 வருஷங்கள் முன்பதாக உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தரைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அருமையான ஸ்திரியானவள் வந்த நோக்கத்தை நிறைவேறும் வரைக்கும் அவள் அந்த இடத்திலே காத்திருந்து ஆண்டவரை தரிசித்து விட்டு போனது போல ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி எல்லாம் கூட்டமாய் வருகிறார்கள், வந்து போகிறார்களே, அந்த கூட்டமாக இராதபடிக்கு விசுவாசம் இருந்தது. பேதுருக்கு, யோவானுக்கு அந்த நம்பிக்கைகள் இருந்தது. ஆனாலும் அவர்களோ வேத வசனத்தை குறித்து அவர்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவில்லாதபடினாலே அப்படி இருந்தார்கள். ஆனாலும் அந்த ஸ்திரீயோ ஆண்டவருடைய வார்த்தைக்காக அவர் காத்திருந்தது மாத்திரமல்ல, அவள் கண்டு தரிசித்து அவரோடு பேசி உறவாடி அவள் கடந்து போனதை பார்க்கிறோம். அதுபோல சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்கு அநேக பிரச்சனைகளுக்கு, குடும்ப உலக சூழ்நிலைகள், அதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிராதபடிக்கு நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் மேல் அந்த விசுவாசம், அந்த ஸ்திரீக்கு அந்த விசுவாசம் அவள் அந்த விசுவாசம் தான் ஆண்டவரோடு பேசும்படியாகும். ஆண்டவர் வெளிப்படுவதற்கு முதலாவது ஒரு பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். உயிர்த்தெழுந்த இயேசு, மணவளனாய் இயேசு, மணவாட்டிக்கு ஒப்பனையாகிய அந்த சகோதரிக்கு தான் முதல் வெளிப்பட்டான். முதல் அந்த சகோதரிக்கு தான் பேசினார். பேதுரு வந்தார், யோவான் வந்தார்கள். ஆனால் அவருடைய விசுவாசம் கண்டார்கள், போனார்கள். அவர்கள் யூதர்களாக இருந்தபடினாலே அந்த விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டும், அதற்கு அடையாளம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அடையாளத்தை அவரை தரிசித்தார். அந்த அடையாளத்தை நீங்கள் தரிசிக்கும்படி இந்த நாளிலே வந்திருக்கீங்க.
ஆமென். வேத வசனத்தின்படி சொல்லப்பட்ட தரிசனத்தை காணும்படியாக அவள் பிரயாசப்பட்டார். ஆமென். அவரை தரிசித்து கடந்து போனார். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் கவலைகள் வேதனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த கால வேளையில் எப்படி அவர் வேதனையோடு வந்த ஸ்திரியை பார்த்து கூப்பிட்டு தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல இந்த கால வேளையிலும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் அதை காண்பீர்கள். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவரை தரிசிப்பீர்கள். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அவரோடு பேசுவீர்கள். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் என்ன பிரச்சனையோடு கூட நீங்கள் வந்திருந்தாலும் அந்த பிரச்சனை மனுஷனிடத்தில் சொல்லுவது பெரிதல்ல. ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்திலே சொல்லுகிற பொழுது அவரோ உங்களுக்கு ஆமென் இந்த சகல காரியங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த ஒவ்வொரு ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அப்பாவுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக தேவனாகி கர்த்தர் தாமே உடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரை கர்த்தா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணட்டும். ஆண்டவரே, மரியாதை எங்களுக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு மகளாய் காணப்படுகிறார். ஆமென். வந்து ஆமென் இந்த காலையில வந்து தேடி அவரை கண்டு அவரோடு பேசி மனமகிழ்ச்சியோடு கூட போய் முதலாவது சத்தியத்தை, முதலாவது சுவிசேஷத்தை அவர்கள் ஆமென் வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் அவரை முன்குறித்திருந்தபடி நாளே பிசாசின் கட்டுகளிலிருந்து அவரை விடுவித்தபடி நான் அந்த அன்பு மாறாத அன்பினாலே அவர் இயேசுவை தேடி வந்து அவரை கண்டு தரிசித்து அவர் உயிரோடு எழும்பினார் என்பதை சாட்சி சொல்லுகிற முதல் பெண்மணியாக காணப்படுகிறார். இந்த கால வேளையில் வந்திருக்க சபைக்கு வருகிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சி உள்ளதாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. சிறு குழந்தைகள், வாழ்வு பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வித்து வழி நடத்துகிறேன். இயேசுவின் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.